நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜாஷுவா நேயர் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த பிப்ரவரி 3வது ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நம்ம அழகான சூப்பரான ஒரு நாட்களுக்குள் நம்ம உள்ளே போக போகிறோம். எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். லெந்து நாட்கள் வரப்போகுது. நம்மளை பரிசுத்தமாக்குகிற நாட்கள், கர்த்தருக்குள் வளருகின்ற ஒரு நாட்கள், அநேக சத்தியங்களை கேட்கிற நாட்கள், அடுத்த லெவலுக்கு நம்மளை கூட்டு போகிற நாட்கள் தான் லெந்து நாட்கள். அதனால் அந்த லெந்து நாட்களுக்கு நம்ம சூப்பராக போக போகிறோம். கர்த்தர் நம்ம இதுவரைக்கும் ஆசீர்வதித்தார், இதுவரைக்கும் கொண்டு வந்தார். அந்த லெந்து நாட்களில் நம்மளை எடுத்து பயன்படுத்துவோம். சரி, நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், நம்முடைய ஜாஷுவா டிவிக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இன்னும் வேறு லெவலில் கர்த்தர் கொண்டு போய் கொண்டு இருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஜாஷுவா டிவியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு நல்லூர் கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாக வழங்கப்படுகின்ற இந்த உருவாக்கும் நேரம் நிகழ்ச்சி உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அநேக மாநிலங்களுக்கு இந்த செய்திகள் சொல்லப்படுகிறது, அநேக மாவட்டங்களுக்கு இந்த செய்திகள் சொல்லப்படுகிறது, அநேக கிராமங்களுக்கு இந்த செய்திகள் சொல்லப்படுகிறது. என்னுடைய செய்தி மாத்திரமல்ல, நம்முடைய ஜாஷுவா டிவியில் அநேக ஊழியர்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அநேக ஊழியர்கள் மூலமாய் கர்த்தர் நம்முடைய ஜாஷுவா டிவியை ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார், தேவைகளை சந்தித்து கொண்டு வருகிறார். உங்களுடைய ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் சந்தித்து கொண்டு வருகிறார். தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். எங்களுக்காகவும் எங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்காகவும் என்னுடைய ஊழியர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்னும் செய்திருக்கிறார், இன்னும் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த பிப்ரவரி மாதத்திலும் அப்போ அந்த 3வது ஞாயிற்றுக்கிழமையை கர்த்தர் காண கிருபை செய்திருக்காய், உமக்கு ஸ்தோத்திரம். காலையிலே அப்போ உங்களுடைய ஆலயங்களுக்கு உங்களுடைய சபைகளுக்கு செல்லத்தக்கதாய் கர்த்தரை அழைத்து கொண்டு சென்றீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்பதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட நீ பேசுவீராக. உங்களுடைய வார்த்தை எங்களோடு கூட கடந்து வரட்டும். அப்போ வருகிற லெந்து நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாய் வாழ இந்த லெந்து நாட்களுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த லெந்து நாட்கள் மூலமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்போ நாங்கள் இன்னும் வளர்ந்து பெருக கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்களை பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்பொழுது உங்களுடைய வார்த்தை எங்களோடு கூட கடந்து வரட்டும். இப்ப இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். குறிப்பாக நம்ம ஒரு ஜனவரி மாதம் கடைசி வாரத்திலிருந்து ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வெற்றியின் ரகசியம் என்ன? தானியேலின் காரியம் ஜெயமா இருந்ததற்கு என்னென்ன காரணங்கள்? தானியேலுடைய வாழ்க்கையில் வெற்றி, ஒரு முழுமையான வெற்றி பெற்றதற்கு என்ன காரணம்? அந்த வெற்றியின் ரகசியங்கள் என்ன? ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எப்படி? ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்போ வெற்றிக்கான ரகசியங்கள் என்ன என்று சொல்லி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் நம்ம ஜனவரி மாதம் கடைசி வாரம் அந்த வெற்றியின் ரகசியம் என்னவென்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், தானியேல் நல்ல தீர்மானங்களை எடுத்தார். நல்ல தீர்மானங்களை எடுத்ததுனால தானியேலுடைய வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக இருந்தது. 2வது தானியேல் என்ன செஞ்சார்னா, நான் பரிசுத்தமாய் வாழ்வேன், பாவமான காரியங்கள், பாவ அழுக்கான கரைகள் வேண்டாம் என்று சொல்லி பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அதனால தானியேலுடைய காரியம் வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருந்தது. 3வது அவருடைய வாழ்க்கையில் அந்த வெற்றியின் ரகசியம் என்ன என்று சொன்னால், ஜெபம் செய்கிறார். ஒவ்வொரு நாளைக்கு 3 முறை தேவனோடு கூட பேசுகிறார். ஒரு நாளைக்கு 3 முறை அவர் ஜெபிக்கிறார். அதுதான் தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்ததற்கு, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்ததற்கு காரணம் தானியேலின் ஜெபம். இந்த வாரத்திலும், இது பிப்ரவரி மாதம் 3வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை, இந்த நேரத்திலும் தானியேலின் காரியம் முடியல, இன்னும் ஒரு வாரம் இருக்கு. தானியேலின் காரியம் வெற்றியா இருந்ததற்கு காரணம், தானியேலின் காரியம், அந்த வெற்றியின் ரகசியம் என்ன? தானியேல் செய்த அநேக காரியத்திலும் எப்படி இப்படி ஒரு வெற்றி?
இந்த 4வது பாயிண்ட் தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். தானியேலை எப்படியாவது தப்பு கண்டுபிடிக்கணும் என்று சொல்லி ஒருவர் 2 பேர் மாத்திரமல்ல, பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே ஒரு 2 3 4 குரூப்பு தானியேலை எப்படியாவது ஒரு விஷயத்தில் தப்பு கண்டுபிடிக்கணும். தானியேல் நம்ம ஊருக்காரன் கிடையாது, தானியேல் நம்ம நாட்டுக்காரன் கிடையாது, தானியேல் நம்ம குலம் கோத்திரம் கிடையாது, தானியேல் நம்ம சொந்தக்காரன் கிடையாது. ஆனால் தானியேலுடைய காரியம் எப்படி வெற்றியா இருந்தது, தானியேலின் காரியம் எப்படி எப்படி ஜெயமா இருந்தது, தானியேல் எப்படி ராஜாவோடு கூட இவ்வளவு ஐக்கியமானா, தானியேல் எப்படி ராஜா எப்படி தானியேலை நம்பி இவ்வளவு பொறுப்புகளை கொடுத்தார் என்று சொல்லி ஒரு திரளான கூட்டம் தானியேல் மேல என்ன தப்பு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தானியேல் மீது முகாந்திரம் தேடிக்கொண்டு இருந்தார்கள். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்ம வைத்திருக்கிற வெற்றியை, நம்ம வைத்திருக்கிற நல்ல பெயரை, நம்ம கடினமாக உழைக்கிற அந்த உழைப்பை அழிப்பதற்கு என்று சொல்லி ஒரு சில மனிதர்கள் கெட்ட பெயரை உருவாக்குவதற்கு, கெட்ட பெயரை கண்டுபிடிப்பதற்கு அவர்கள் தேடி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்க நல்ல ஒரு தொழில் பண்றீங்க, ஒரு பிசினஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பண்ணக்கூடிய தொழில் மூலமா ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற, நீங்க தொடர்ந்து ஓடிட்டே இருக்கீங்க. உங்ககிட்ட ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கான்னு சொல்லி ஒரு கூட்டமே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கும், உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கும். உங்க கூட பேசுவாங்க, உங்க கூட பழகுவாங்க, உங்க கூட அன்பா இருப்பாங்க, நல்லது கெட்டதுக்கு வருவாங்க, உங்க ஆலயத்துக்கு வருவாங்க, உங்க சபைக்கு வருவாங்க, உங்க கூட ஐக்கியமா இருப்பாங்க. அவர்கள் உங்களிடத்தில் ஒரு தவறான ஒரு முகாந்திரத்தை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். உங்க மேல என்ன தப்பு இருக்கு, நீங்க எந்த தப்பான காரியத்தில் இருக்கிறீங்க, உங்களை எப்படி அவமானப்படுத்தலாம், எப்படி அசிங்கப்படுத்தலாம் என்று சொல்லி ஒரு கூட்டம் உங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய வெற்றியின் ரகசியத்தை உடைப்பதற்கு, உங்களுடைய வெற்றியுள்ள வாழ்க்கையை அழிப்பதற்கு ஒரு கூட்டத்தார் உங்கள் மேல எப்பொழுதும் கண் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க எங்க போறீங்க, நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்க யார் கூட பேசுறீங்க, உங்களுடைய வரவு செலவு என்ன, உங்களுடைய குடும்பம் என்ன, உங்களுடைய பிள்ளைகள் என்ன என்று சொல்லி உங்களை எப்படியாவது கவிழ்க்க வேண்டும் என்று சொல்லி, உங்க மேல தவறான ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி, உங்களுடைய பெயருக்கு கெட்ட பெயர் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி முகாந்திரத்தை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? தானியேலுடைய காரியம் வெற்றியா இருந்ததுக்கு காரணம், அந்த 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 வசனத்தை நீங்கள் அடுத்து வாசித்தீங்கன்னா, தானியேல் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ஆனாலும்னு ஒரு வார்த்தை உண்டு. தானியேல் மேலே எப்படியாவது தப்பு கண்டுபிடிச்சு அவனை கீழே இறக்கிடணும், எப்படியாவது அவனை ஜெயிலில் போடணும், அந்த அவன் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பல மனிதர்கள் முயற்சி பண்ணி தொடர்ந்து அவன் பின்னாடி வந்தாலும் அந்த வசனம் சொல்லுது ஆனாலும். தானியேலை எந்த விஷயத்திலையும் தொட முடியல, தானியேலை எந்த விஷயத்திலும் உடைக்க முடியல, தானியேல் மேல எந்த விஷயத்திலும் கெட்ட பேர் கொண்டு வர முடியல. ஏன் சொல்லி கண்டுபிடிச்சோம்னா, ஒரு முகாந்திரத்தின் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. என்னெல்லாமோ பிரயாசம் பண்ணிட்டாங்க, தானியேலை ஏதாவது ஒரு விஷயத்துல கவிழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லி பாவமான காரியம் வேண்டான்ட்டான், அது வேண்டான்டா, இது வேண்டான்ட்டான், ராஜாவுக்கு ரொம்ப பிரியமுள்ள மனுஷனா இருக்கான் அப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ மனிதர்கள் சுற்றி சுற்றி என்னெல்லாமோ கண்டுபிடிக்கணும் பார்க்காங்க. ஒருத்தராலும் கண்டுபிடிக்க முடியல, எந்த ஒரு தப்புமே கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, நம்ம மேல என்ன தப்பு இருக்கா, நம்ம எப்படி உள்ள வாழ்க்கை வாழ்றோம், முன்னாடி எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கும். வெற்றியின் ரகசியம் நம்முடைய வாழ்க்கையில இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கு வெற்றியின் ரகசியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கா? வசனம் சொல்லுது, அந்த 6வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை தொடர்ந்து பார்ப்போம். தானியேல் 6:4. அவன் என்று சொன்னால் தானியேல், அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை.
தானியேலுடைய வாழ்க்கையில வெற்றி பெற்றதற்கு காரணம், தானியேலுடைய வாழ்க்கையில ஜெயம் இருந்ததற்கு காரணம், தானியேலின் வெற்றியின் ரகசியம் பாதுகாக்கப்பட்டதற்கு காரணம், தானியேல் மேல எந்த ஒரு குற்றமும் இல்லை, அவன் மேல எந்த ஒரு குறைவும் இல்லை, அவன் மேல எந்த ஒரு அழுக்கும் இல்லை. தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவன் கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் செய்தான். அந்த வெற்றியின் ரகசியம் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையா செஞ்சான். இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? நான் உண்மை உள்ளவன் என்று சொல்லி உன்னிடத்தில் உனக்கு ஒரு வேலையை கொடுத்தனே, அந்த உண்மை உள்ள காரியத்தில் நீ உண்மையா இருக்கிறாயா? ஒரு வசனம் அழகா உண்டு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி இல்லை? இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில தோல்வி? ஏன் இன்னைக்கு நம்ம தோத்து போய் நிக்கிறோம்? ஏன் இன்னைக்கு நம்ம குடும்பம் உடைஞ்சு நிக்கி? ஏன் இன்னைக்கு அவமானப்பட்டு நிக்கிறோம்? ஏன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை? வெற்றியின் ரகசியம் ஏன் உடைக்கப்பட்டது என்று சொன்னோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில உண்மையா நம்ம வேலை செய்யல. நல்லா புரியும் நினைக்கிறேன், விவரமா சொல்ல முடியாது டிவி சேனல்ல. ஆண்டவர் உங்களை நம்பி ஒரு வேலை கொடுத்தார, அந்த வேலை நீங்க உண்மையா இருக்கிறீங்களா? மனுஷனை ஏமாத்திடலாம், எவ்வளவு பெரிய அதிகாரியை எவ்வளவு பெரிய ஆளானாலும் ஏமாத்திடலாம், அது பெரிய விஷயம் கிடையாது. கொடுக்க வேண்டியதை கொடுத்தா எல்லாத்தையும் கவுத்துடலாம். ஆனால் கர்த்தரை கவுழ்க்க முடியாது, அவரை ஏமாற்ற முடியாது. அது உங்களுக்கு தெரியுமா? உங்களை நம்பி ஒரு வேலை கொடுத்தார, அந்த வேலை நீங்கள் உண்மையாக செய்கிறீங்களா? எத்தனை மணிக்கு வேலைக்கு வரணும்? எத்தனை மணிக்கு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகணும்? உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட வேலையில் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களா? நீ எழுதுகிற எழுத்து கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் உங்க கூட பேசுறாரு, உங்களுடைய நீங்க செய்கிற வேலையில் உண்மை இல்லையே. ஆண்டவர் உங்க கூட ஒரு வேலை கொடுத்தாரு, நானும் ஒரு வேலை பார்க்கிறேன். ஆண்டவர் எனக்கும் ஒரு உலகபரமான வேலை கொடுத்துருக்கிறார். அந்த வேலைக்கு நான் காலையில் போகணும், நைட்டு வரைக்கும் எனக்கு அந்த வேலை, என் கையில் கொடுக்கப்பட்ட வேலையை என் அதிகாரிகளுக்கு பயந்து நான் வேலை பார்க்கணுமே. ஆண்டவர் என்ன நம்பி அந்த வேலை கொடுத்துருக்கிறாரு, அந்த வேலையை நான் உண்மையா செய்யணுமே. ஆண்டவர் உங்ககிட்ட பேசட்டுமே. தானியேல அவன் செய்யற வேலையில தப்பு கண்டுபிடிக்க முடியல. அதான் தானியேல் செய்த காரியம் வெற்றி, உண்மை, ஒழுக்கம். இன்னைக்கு நம்ம சம்பளம் இன்னைக்கு 40,000 சம்பளம் வாங்குறோம், அதை தவிர்த்து எவ்வளோ ரூபா நமக்கு எக்ஸ்ட்ரா வருது வீட்டுக்கு? போதுங்கிற மனசு போதுங்க. உண்மை, கர்த்தருக்கு பயந்து வேலை பாருங்க, உங்க பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்க உண்மையா வேலை பாருங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், கஷ்டமா இருப்பது போல இருக்கும், ஆனா ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். கொஞ்சத்தில் உண்மையா இருந்த உங்களை அநேகருக்கு அதிகாரியா மாற்றுவார். எங்க டிபார்ட்மெண்ட்லயும் ஆட்கள் இருக்காங்க, எங்களுடைய நிறுவனத்திலையும் ஒரு சில அதிகாரிகளை எனக்கு தெரியும். ரொம்ப கடவுளுக்கு பயந்த மனிதர்கள், ரொம்ப கடவுளுக்கு பயந்து நேர்மையா இருப்பாங்க. வா போன்னு கூட பேச மாட்டாங்க, வா அப்படின்னு கூட பேச மாட்டாங்க. அவ்வளவு உயர்ந்த அதிகாரிகள் இருக்காங்க. நீ உண்மையா வேலை பார்க்குறீங்களா? நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க? உங்களுடைய மாத வருமானம் என்ன? எத்தனை மணிக்கு வேலைக்கு போகணும்? எத்தனை மணிக்கு வேலையை விட்டு வெளியே வரணும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சரியான நேரத்துக்கு வேலைக்கு போகிறது கிடையாது, நேரம் முடிவதற்கு முன்பு அடைச்சி போட்டு வீட்டுக்கு வந்துடுது. அப்புறம் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? எல்லா நேரமும் எல்லா மனுஷனும் உங்களை விட்டுற மாட்டான். நீங்க நல்லா வளர 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 உங்களை எப்பொழுது கவிழ்க்கலாம் என்று சொல்லி உங்க கூட பக்கத்தில் இருக்க நேரத்தை பார்த்துக்கிட்டு இருப்பான். நீங்க எப்போ நீங்க கையெழுத்து போடாம வெளியே போறீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். நீங்க எப்போ பேசுறீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்தை அவன் பார்க்கும் பொழுது நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். தானியேலை அப்படிதான் கவனிச்சாங்க. தானியேலுடைய வெற்றியின் ரகசியம்
தன் கொடுக்கப்பட்ட வேலையில் அவன் உண்மையாய் இருந்தான். உங்ககிட்ட தான் பேசுறார். நிறைய நல்ல மனிதர்கள் உண்டு, நான் யாரையும் குறைச்சல விரும்பலை. நன்றாக உண்மையாக வேலை பார்த்த எந்த மனிதனையும் கீழணிக்கு போனது சரித்திரமே கிடையாது. கடவுளுக்கு பயந்து உண்மையாய் வேலை பார்த்த மனிதர்கள் எந்த மனிதர்களும் கீழணிக்கு போனது சரித்திரமே கிடையாது. அவங்க நல்ல வேலை பார்ப்பாங்க, அவங்க குடும்பம் நல்லா இருக்கும், அவங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. இதுதான் உண்மை. தானியேலுடைய இவ்வளவு வெற்றியின் ரகசியத்துக்கு காரணம் அவன் எல்லாத்திலும் உண்மை. அவன் கையில் கொடுக்கப்பட்ட வேலை அனைத்திலும் உண்மை. எனக்கு டிவி நிகழ்ச்சின்னு கொஞ்சம் பேச யோசனையா இருக்கு. இன்னைக்கு எத்தனை எழுத்து எழுதுறோம், நம்ம எத்தனை பில் புக்கு நம்ம மாத்துறோம். ஊழியக்காரங்களே எத்தனை பில் புக் வச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஆலயம் கட்டப்படுகிறதுன்னு சொல்லி பில் புக் அடிக்கிறாங்க, ஒரு சபை கட்டப்படுகிறது சொல்லி பில் புக் அடிக்கிறாங்க, ஒரு கட்டடங்கள் கட்டப்படுறது சொல்லி பில் புக் அடிக்கிறாங்க. எத்தனை பில் புக்கு நமக்கு, எத்தனை கையெழுத்து நமக்கு, எத்தனை கலர்ல நம்ம எழுதுறோம். உங்களுக்கு சொல்ற நல்லா புரியும் நினைக்கிறேன். உங்க வேலையில் உண்மையா இருக்கா? நிறைய பேசலாம். நீங்க உங்க வேலையில் முடிஞ்ச வரைக்கும் உண்மையா இருங்க. என்னையும் பார்ப்பாங்க, எங்க அதிகாரிகள் எங்களையும் பார்ப்பாங்க, எங்களையும் செக் பண்ண வருவாங்க, எங்களையும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு வெரி குட், கர்த்தருக்கு பயந்து உண்மையா வேலை பாருங்க. உங்க வாழ்க்கையில வெற்றி. நான் இருக்கேன், நான் சாட்சி. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில நீங்க உண்மையா இருங்க. எனக்கு வேற ஒண்ணுமே பேச தோணலையே, கர்த்தர் உங்களோடு கூட பேசுறாரே. நீங்க எவ்வளவு எப்பேற்பட்ட வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, எந்த வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, நீங்க சின்ன வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, பெரிய வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, அரசாங்க நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, எந்த வேலை பார்த்தாலும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பார்வைக்கு உண்மையாய் நீங்கள் வேலை செய்யும் பொழுது எந்த மனிதனும் உங்களுக்கு தப்பு கண்டுபிடிக்க முடியாது. உங்க கூட இருக்கிற மனுஷன் உங்களை காட்டி கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறான். உங்க பக்கத்தில் இருக்கிற மனுஷன் உங்களை பத்தி போட்டு கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறான். உங்களுடைய வளர்ச்சியை உடைப்பதற்கு, உங்களுடைய வெற்றியுள்ள வாழ்க்கையை உடைப்பதற்கு, உங்களுடைய குடும்பத்தை சீரழிப்பதற்கு உங்க பக்கத்திலே ஒரு மனுஷன் உங்க சுற்றி வந்து கொண்டு இருக்கிறார். அந்த மனிதன் உங்க மேல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி தேடி பிடித்து பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ உண்மை உள்ள மனுஷனாய் இருந்தால் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை, உங்க வேலையில நீங்க உண்மையா இருந்து சொன்னால் வெற்றியின் ரகசியம் பாதுகாக்கப்படுகிறது. தோல்வி என்பது உங்களுடைய வாழ்க்கையில இல்ல, வெற்றி வெற்றி வெற்றி. உங்க கடையில நியாயமான நல்ல சரக்குகளை வாங்கி வைக்கிறீங்களா? உங்க கடையில வியாபாரம் பார்க்குற கடையில நியாயமான பொருட்களை வாங்கி வைக்கிறீங்களா? அதுக்கு இத்தனை % போட்டா போதும் என்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் இத்தனை % போடாம நீங்க அதிக % வைக்கிறீங்க, அதிக லாப நோக்கத்தோட வைக்கிறீங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசட்டுமே. கொஞ்சம் ஏசப்பாக்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களை நம்பி கொடுக்கப்பட்ட வேலையில நீங்க எப்படி உண்மை உள்ளவர்களா இருக்கிறீங்க? நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:20. வெற்றியின் ரகசியம் உண்மையுள்ள வேலை. என்ன வேலை பார்த்தாலும் பரவாயில்ல, எந்த வேலை பார்த்தாலும் பரவாயில்ல. மனுஷனை ஈஸியா ஏமாத்திடலாம். நான் சொல்றேன், எந்த மனுஷனை எவ்வளவு பெரிய ஆளானாலும் எதை கொடுத்தாலும் ஏமாத்திடலாம். ஆனால் கர்த்தரை ஏமாற்ற முடியாது. கர்த்தருக்கு பயந்து உண்மையா வேலை பாருங்க, நல்ல வேலை பாருங்க. ஆண்டவர் நமக்கு நல்ல வேலை பார்ப்பதற்கு கைகளையும் கால்களையும் கொடுத்திருக்கிறார், நல்ல கண்களை கொடுத்திருக்கிறார், நல்ல திறமையை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து உண்மையா நீங்க வேலை பார்க்கும் பொழுது வெற்றி உங்களை தொடர்ந்து வரும். வெற்றியின் ரகசியம் பாதுகாக்கப்படும். நீங்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஒரு அதிகாரியை போய் பார்க்க நிற்கும் பொழுது அந்த அதிகாரி உங்களை பார்க்கும் பொழுது இவன் உண்மையுள்ள மனிதன் என்று சொல்லி நீங்கள் கேட்பது கொடுக்கப்படும். தண்டனைகள் என்பது கிடையாது, தோல்விகள் என்பது கிடையாது. காரணம், நீங்க பார்க்கிற வேலையில் உண்மை.
அது உங்களை பாதுகாக்கும். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்க பிள்ளைகளுக்கும் அந்த ஆசீர்வாதம் வரும். இன்னாருடைய மகன், இன்னாருடைய பிள்ளை, அவங்க அப்பா நல்ல வேலை பார்த்தாங்க, அவங்க அம்மா நல்ல வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி உங்க பிள்ளைகளையும் அந்த ஆசீர்வாதம் பாதுகாக்கும். அதுதான் உண்மையின் ரகசியம். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் உங்களுடைய கையில் கொடுக்கப்பட்ட வேலை, அது எதுவா இருந்தாலும் அந்த வேலையில எழுதுகிற எழுத்து சரியானபடி இருக்கணும். நீ ஒழுங்காக எழுதினால் உங்க வாழ்க்கை ஒழுங்காக இருக்கும். நீங்கள் தவறாக எழுதும் பொழுது வெற்றியின் ரகசியம் உடைக்கப்படுகிறது. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீதிமொழிகள் 18:9. தன் வேலையில் அசதியாய் இருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். உங்க வேலையை நீங்க தப்பா செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே அழிவு காலம் ஆரம்பிச்சிட்டு. நான் மறுபடியும் சொல்றேன், வசனம் சொல்லுது, உங்களுக்கு என்ன வேலையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரோ அந்த வேலையை உண்மையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். கர்த்தர் உங்களை வேறு லெவலில் கொண்டு போவார். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. ஆரம்ப நாட்கள் நான் என்ன வேலை பார்த்தேன், எப்படிப்பட்ட வேலைகள் பார்த்தேன், என்னெல்லாம் வேலைகள் பார்த்தேன், நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். ஆனால் இப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார், நல்ல ஒரு மாத வருமானத்தை கொடுத்துருக்கிறார், குறை ஒன்றும் இல்லை, நல்லா வச்சிருக்கிறார். அப்போ நான் ஆரம்ப நாட்களில் பார்த்த வேலையை நான் நினைக்கிறேன், எங்கள் முதலாளி இல்லாட்டால் நாங்கள் வேலை பார்ப்போம், எங்கள் முதலாளி எங்கள் செக் பண்ண மாட்டால் நாங்கள் வேலை பார்ப்போம், 10 பைசா நாங்கள் களை வாங்க மாட்டோம். எங்கள் முதலாளிக்கு நாங்கள் உண்மையாக இருந்தோம். அப்படி நாங்கள் வளர ஆண்டவர் எங்களை இன்னைக்கு உயர்வான இடத்துல வச்சிருக்கிறார். காரணம், நான் பார்த்த வேலையில் உண்மை, கடவுளுக்கு பயந்து உண்மை. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எங்கள் அம்மா சொல்கிற ஒரு வார்த்தை ஞாபகத்துக்கு வருது, யார் பார்த்தா என்ன பார்க்கட்டா என்ன, உனக்கு உங்கள் ஓனர் கொடுத்த வேலையை நீ ஒழுங்காக பார்க்கணும், உங்கள் முதலாளி உனக்கு என்ன வேலை கொடுத்தாரு அந்த வேலையை ஒழுங்காக பாரு அப்படின்னு எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. இன்றைக்கி அதை தான் நான் சொல்கிறேன், எங்கள் அதிகாரி எனக்கு கொடுத்த வேலையை நான் பார்க்குறேன். எங்களுக்கும் சொல்லி ஒரு சில கட்டளைகள் உண்டு, அந்த கடமைகள் உண்டு, அதன்படி நான் வேலை பார்க்குறேன். ஆண்டவன் என்னை உயர்த்துகிறார். தன் வேலையில் அசதியாக இருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். என்னைக்கு நீங்கள் வேலை பார்க்காம ஓபி அடிக்க ஆரம்பிச்சிங்களோ, என்னைக்கு உங்கள் வேலை நீங்கள் ஒழுங்காக வேலை பார்க்கலையோ, அன்னைக்கே வெற்றியின் ரகசியம் உடைக்கப்படுகிறது, அன்னைக்கே வெற்றியின் ரகசியம் குலைக்கப்படுகிறது, அன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது வீட்டுக்குள்ள வந்துட்டு. தானியேலின் வெற்றியின் காரியம், தன் கொடுக்கப்பட்ட வேலையில் பல மனிதர்கள் தேடியும் தவறு கண்டுபிடிக்க முடியல. தன் வேலையில் உண்மையாய், ஒழுக்கமாய், பரிசுத்தமாய் கொடுக்கப்பட்ட வேலையில் அவன் உண்மையாய் செய்தான். தேவன் வெளிப்படுத்துகிற மறுபடியும் ஒரு காரியம், எழுதுகிற எழுத்தை கர்த்தர் பார்க்கிறார். நீங்க எழுதுகிற எழுத்து யாரும் பார்க்கலன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி நீங்க எழுதி வைக்கிறீங்களோ? உங்க எழுத்தை ஆண்டவர் பார்க்கிறார், உங்களோடு கூட பேசுறார். என் நல்லா புரியுது. எழுதுகிற எழுத்தை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் நல்லா எழுதுனீங்கன்னா கர்த்தர் உங்களை நல்லா வைப்பார். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறாரே. வெற்றியின் ரகசியம் எழுத்து, வெற்றியின் ரகசியம் உண்மை, வெற்றியின் ரகசியம் நல்ல வேலை. வெட்கப்படாமல் வேலை பாருங்க, அசிங்கப்பட எதுக்கு வெட்கப்படணும்? நம்ம வேலை பார்க்கணும், நமக்கு சம்பளம் தராங்க, நல்ல வேலை பார்க்கணும். பின்னாடியே நின்று ஒருத்தர் வேலை பாருன்னு சொல்லக்கூடாது. நீங்க உண்மையாய் வேலை பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே. தானியேல் அவனுக்கு கொடுத்த வேலையில் உண்மை உள்ளவனாய் இருந்தான். முகாந்தரங்கள் தேடியும் கண்டுபிடிக்கப்படவில்லை. வெற்றியின் ரகசியம் பாதுகாக்கப்பட்டது. கர்த்தர் தானியேலோடு கூட இருந்தீங்க, அதற்காக உமக்கு நன்றி. துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். தானியேலின் வெற்றியின் ரகசியம், தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் வேலை பார்த்தான். வெற்றியின் ரகசியம் பாதுகாக்கப்பட்டது. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.